கடியில சிக்கி சிக்கா இருக்கு சீவரதன பாத்து சீவுங்க வலிக்குதா இல்லையா அண்ணா கால் கடியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரிம்மர் போட்டுட்டு இருக்கீங்க வெட்டிட மாட்டீங்களா எதையாவது அப்புறம் ஸ்கின் அஃபெக்ட் ஆயிராம கால் வந்து நீட்டா அப்படியே புசு புசுன்னு நமக்கு ரவுண்டா தெரியணும் ஒழுங்கா வெட்டுங்க வணக்கம் நண்பர்களே இவ பேர் தான் லூலா இவ வந்து ஒரு ஷிட்ஸு ஃபீமேல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம சாய் பெட் கிளினிக் விருதுநகருக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நம்ம விசிட்டில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து இப்போ ஹேர் கட் பண்ணி நீட்டாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அவங்க கேட்டிருந்தது ஒரே ஒரு விஷயம் தலையில் சின்னதாக ஒரு அழகான கொண்டை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு அட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்த மாதிரியே தான் இருந்தா பட் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல சாஃப்ட் ஹேண்ட்லிங் தான் கைஸ் இவ வந்து ரொம்ப ரொம்ப குட் கேர்லாக சமத்து பிள்ளையாட்ட இருந்தா பட் பார்த்தீங்கன்னா சிக்குகள் கொஞ்சம் நிறையா இருந்தது அவங்க பெட் பேரண்ட்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அந்த கழுத்துக்கிட்ட ரொம்ப சிக்காக இருந்தது அதே சமயம் வந்து பேக் போர்ஷன் ஆனல் போர்ஷன்ல எல்லாம் ரொம்ப சிக்காக இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம கட்டியாக இருக்குது அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் பட் கழுத்துக்கிட்டக்க வந்து உங்களுக்கு நான் நீட்டாக எடுத்து விட்றேன் அப்படின்னு அவங்ககிட்ட ஓகே வாங்கின பிறகு தான் நான் வேலையே ஆரம்பித்தேன் நீங்கள் பார்த்தா தெரியும் சிசரிங் பண்ணுறேன் அவன் பேசாமல் இருந்தால் ரொம்ப குட்கால இருந்தானா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா நிறைய ஷிட்ஸூஸ் பார்த்தீங்கன்னா சிசரை பக்கத்தில் கொண்டு போனாலே பயப்படுவாங்க தலையை திருப்புவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க பட் இவ அப்படி கிடையாது இவன் வந்து குட் கேர்லாக பிஹேவ் பண்ணிக்கிட்டா அண்ட் பார்த்தீங்கன்னா கழுத்து கீழே பார்த்தீங்கன்னா நல்லா கோம்பிங் பண்ணி விட்டுட்டேன் ஸோ அதுலேயே சின்ன சின்ன சிக்குகள் எல்லாம் போயிடுச்சு அண்ட் பேக் சைடு அந்த ஆனல் போர்ஷனில் இருக்கிறத வந்து நம்ம கட்டியாக இருந்ததுனால ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் இப்போ பார்த்தா தெரியும் இது வந்து யூரினரி போர்ஷன் ஆனல் போர்ஷன் ஏரியா ஃபுல்லாக இன்னர் தைஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம டோட்டலாக வந்து ஜீரோ ட்ரிம் பண்ணிடுறோம் ஏன்னா இந்த இது இடம் ஃபுல்லாகவே வந்து ஹெவியாக இருந்தது ஹேர் அண்ட் கட்டிகளும் இருந்தது சிக்காவும் இருந்தது அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து ட்வின் லெக்கு ஃப்ரண்ட் லெக்கு எல்லாத்தையும் வந்து நீட்டாக ஹேண்ட் சிசரிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எதனால் ஹேண்ட் சிசரிங் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நீட் பண்ணணும் அதாவது வந்து ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது இதை வந்து ப்ராப்பரான சைஸில் நம்ம கொண்டு வரணும் அப்போ தான் பார்க்க லுக்காக தெரியும் ஸோ அதனால் இது வந்து ஹேண்ட் சிசரிங் தான் பண்ணி ஆகணும் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த லெக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த லெக்கையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு தண்ணியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸ் வந்து தண்ணி ஊற்றணுன்னே பயப்படுவாங்க பட் இவ வந்து தண்ணி ஊற்றணுன்னே பயப்படலாம் அழகாக நின்றுக்கிட்டே இருந்தால் நல்லா ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டினோம் இதுக்கு வந்து நான் வால்யூமரைசிங் ஷாம்பு போடுறேன் ஏன்னா ஷிட்ஸூஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் நிறையா இருக்கும்ல ஸோ வால்யூமரைசிங் ஷாம்பு போட்டால் நல்லா புசு புசுன்னு தூக்கி கொடுக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா தலையில் மட்டும் இவளுக்கு வந்து ஹேர் நிறையா விட்டுருக்கேன் பிகாஸ் வந்து அவங்க சடை போடுற மாதிரி கேட்டதுனால அண்ட் இப்போ பார்த்தோம்னா நெயில் வேற கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தா தெரியும் ப்ளோ ட்ரையர் போடுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அந்த ஃபர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு ஸோ இதுதான் அந்த ஷாம்புவோட ஸ்பெஷாலிட்டியே அண்ட் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து மண்டையில் வந்து நான் இப்போ நாட்ஸ் போடலை பட் ஃபர் நிறைய விட்டுருக்கேன் ஏன்னா லைட்டாக ஈரம் இருந்தது ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸை வீட்டில் போய் போடுங்கன்ட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்ம அடுத்த பார்ப்போம் பாய்